ப்ரொசீஜர் பேஸ் பண்ணி தான் நீங்கள் போய் பண்ணணும் அப்படின்னா புரியுதா? செக்யூரிட்டி சர்வீசஸ் முதல்ல வந்து செக்யூரிட்டி சர்வீஸ் தான், தனியார் செக்யூரிட்டி கிடையாது. தனியார் செக்யூரிட்டி கிடையாது. அதுக்கு என்னென்ன போஸ்டிங் வச்சிருக்கணுமோ எஸ்ஜி எல்ஜி இது ரெண்டும் ஒரு கேடா. அடுத்தது ஏஎஸ்ஓ, அடுத்தது எஸ்ஓ, அடுத்தது சிஎஸ்ஓ, இவங்க செக்யூரிட்டி ஆக மாட்டார். செக்யூரிட்டி சூப்பர்வைசர் மட்டில இருப்பார். பாத்தீங்களா? செக்யூரிட்டி சூப்பர்வைசர் எப்போது யூனிஃபார்ம்ல வராரா? ஏன்? அவர் தான் மீடியேட்டர். யாராருக்கு? ஆபீஸுக்கும் சைட்டுக்கும். இங்க நடக்கிறத அங்க போய் சொல்றது, அங்க நடக்கிறத இங்க வந்து சொல்றது. அதுக்கு ப்ராப்ளம்னா சொல்யூஷன் அவர் தான் கொடுக்கணும். அவர் வந்து ஆஃபீஸர்ஸை போய் யாரும் கேட்க மாட்டார். சார் இங்க வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார், ஒருத்தர் லிஃப்ட்ல மாட்டினாரு அப்படின்னா தென்னந்த இவர் தான் சொல்யூஷன் கொடுக்கணும். இவங்க எல்லாம் வந்து இந்த செட்டப்ல வராங்க. இவங்க எல்லாம் they are called as a இவங்க தான் டீம். ஏன்னா செக்யூரிட்டி சர்வீசஸ் சிங்கிள் மேன்ல பண்ண முடியாது. பண்ணா அது பேர் செக்யூரிட்டி கிடையாது. கேட்டுடைய வாட்ச்மேன். வாட்ச்மேன் எத்தனை பேர் இருப்பாங்க? ஸோ செக்யூரிட்டி சர்வீசஸ் சச் as கார்டிங். கார்டினா பாதுகாக்கிறது. பெட்ரோல். பெட்ரோல்னா என்ன ஐயா? இப்போ நீங்க ஏசோ, நீங்களும் ஏசோ தானே? எஸ்ஓ 4 ஸ்டார் வச்சுருக்கீங்க. 3 ஸ்டார் தான் சார் ஏஎஸ்ஓ. 4 ஸ்டார் ஏஎஸ்ஓ கிடையாது சார். 5 வச்சுருக்கீங்களா? 5 வச்சுருக்கீங்க. நீங்க வந்து டிஎஸ்பி ரேங்க் சார். இப்போ நீங்க கராத்தே பிளாக் பெல்ட் நீங்க சார். கராத்தே பிளாக் பெல்ட் டிஎஸ்பி இருந்தால் தான் சார் நீங்க 5 ஸ்டார் 5 இது வைக்கணும் கோடு. இதெல்லாம் நீங்களே தெரிஞ்சுக்கிட்டா? இல்லை தெரியல, எனக்கு புரியல. அப்போ எல்லாருக்கும் அதை விட்டு வச்சு விட்டு அவர் ஒரு ரொம்ப நாள் சீனியர் பார்த்து போலீஸ் தான் இருக்காரு. அவருக்கு ஒரு 2 ஸ்டார் எக்ஸ்ட்ரா வச்சு விட்டுக்கலாம்ல. ஸோ கீப்பிங் எ ஸ்டார் ஆன் ஷோல்டர் ஃபிளாக் இது உங்க இஷ்டம் கிடையாது. தயவு செஞ்சு இப்படியே வெளியே விடாதீங்க. ஏன்னா போலீஸ்காரர் பார்த்தா கேட்பாங்க எனக்கு மேலே இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டார் இருக்குல்ல, இந்த பேக்ல அந்த லைன் இருக்கியா, இந்த லைன் எங்க 2 லைன் வச்சீங்கன்னா அவர் யாரு? ஐபிஎஸ். இந்த ஸ்டாரை ஏரோ மார்க் போட்டு 2 இங்கே வச்சீங்கன்னா அவர் பேர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர். பண்ண முடியுமா? அதெல்லாம் பாருங்க. ஏன்னா நல்லா பார்த்து சார் வேற வீடியோ எடுக்கிறாரு. இது எங்கன்னா மேல எடுத்து போயிட்டு சார் 2 5 ஸ்டார் போட்டுருக்காங்களா அவங்களாம் யார்? நீ கூகுளில் தேடி பாருங்க. 5 ஸ்டார் கிடையாது, 5 ஸ்டார் கிடையாது. ஸோ they are guarding. பேட்ரோலிங் என்னன்னா இப்போ நீங்க இந்த ஃப்ளோர்ல இருக்கிறீங்க. இப்போ ஏஎஸ்ஓ ஒரு 2 பேர்ல ஒருத்தர் போயிட்டு மற்ற ஃப்ளோரை போய் பாருங்க அப்படின்னா அது பேர் பெட்ரோல். அதுக்கு பேர் சூப்பர்வைசர். அதுக்கு பேர் சூப்பர்வைசர் தான் அனுப்புறாரு. மேலே போய் பாருங்க, செக்கிங் தானே அனுப்புறாரு. செக்கிங்கும் சூப்பர்வைசரும் பேட்ரோலிங்ல வராது. ஆனா நாம வந்து போற டோல்கேட் நிக்கிறோம். போலீஸ் வண்டி PATROL போட்டு ஒன்று வருது. அவன் என்ன பண்ணுவான்? He is having 100% right to check anything and everything in everywhere. நான் பண்ண முடியுமா? இப்போ நீங்க பெட்ரோலிங் போறீங்கன்னா இங்க வந்து அந்த அம்மா லேட்டா போகுதுன்னு வைங்களேன். இந்த அம்மாவுக்கு அவோ 1 மணி இல்லை 12 மணி மேலே ஷிஃப்ட் முடிச்சு போகுதுன்னா இந்த அம்மா ஒரு பெட்ரோலிங் ஆஃபீஸர் கூட போகணும், வீட்டில் விட்டு வரணும். அதான் செக்யூரிட்டி ஆஃபீஸர். பெட்ரோலிங்கும் ஒரு கார்டிங் தான், பாதுகாப்பு தான். அடுத்தது இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாக் புக்கில் எழுதுவீங்க. உங்கள் லாக் புக்கில் நான் பார்த்ததே இல்லை. அது எப்படின்னா ஒன்றும் புரியல. சரி. அண்ட் இன்டெக்ரல் டு ப்ரிவென்டிங் ஹார்ம் டு பீப்புள் அண்ட் ப்ராப்பர்ட்டி. மக்களுக்கு துன்பம் வரக்கூடியதும் இல்லை சொத்து ப்ராப்பர்ட்டி சொத்து இதெல்லாம் செக்யூரிட்டி சர்வீஸ் கார்டிங் தான் பண்ணுறது தான் செக்யூரிட்டி சர்வீசஸ். இவங்கெல்லாம் யாராக பண்ணுறாங்க? குரூப்பாக பண்ணுறாங்க. நான் பண்ணிக்கிட்டு வந்து இது வந்து எந்த சர்வீஸ் இன்னைக்கு வந்து டாப் லெவலில் வந்து குரூப் 4. அடுத்தது இப்போ பாரதிய மேலே வந்துட்டான். அப்புறம் MSS மெட்ராஸ் செக்யூரிட்டி சர்வீஸ். இந்த மாதிரி அப்புறம் 136 கம்பெனி இருக்குது. இந்த 136 கம்பெனி தான் சார் வரும்.
What are the 4 types of access control in security? நம்ம அக்சஸ் கண்ட்ரோல்ல என்ன சொல்லுவோம்? போனோம், கார்டு தேய்ச்சோம், உள்ள போயிடலாம். பின்னால வரவரு கார்டு தேய்க்காத என் கூட வந்துட்டாங்க, ஏன்னா டோர் ஒண்ண மூடாது. அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? டெயில் கேட்டிங். அச்சா, இப்போ என்ன சொல்லுதுன்னா ரோல் பேஸ்ட் அக்சஸ் கண்ட்ரோல். இப்போ உங்க 2 பேருக்கும் இந்த பில்டிங்ல எல்லா ஃப்ளோருக்கும் அக்சஸ் கொடுத்துடணும். ப்ரொவைடட் எல்லா ஃப்ளோரும் ஏபிடி செக்யூரிட்டி இருந்தா இப்போ அங்கே வேற ஒரு செக்யூரிட்டி அவங்களுக்கு அக்சஸ் கொடுப்பாங்களா? ஸோ அதனால ரோல் பேஸ் அக்சஸ் கண்ட்ரோல் ஆர்பிஎஸ்சி இது எல்லா இடத்துலையும் போடணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு எஸ்ஓ அங்கே உட்காந்துக்கிறார் கேட்ல, அவரு இங்க வந்து செக் பண்ண முடியுமா அவங்கள? ஏன்னா அங்க வெண்டார் மேனேஜ்மெண்ட் வரும். நீ வேற வெண்டார், நான் வேற வெண்டார். நீ என்ன எந்த காரணமும் செக் பண்ண முடியாது. ஏன்னா உன் தொழில்னாவும் பில்டிங் வெளியே, என் தொழில் பில்டிங், 2 பேரும் ஒரே டூட்டி தான் பார்க்கணும். பட் அங்கே வந்து வித்தியாசப்படும், புரியுதா? ஆனால் அவனுக்கும் நமக்கும் க்ரூமிங் ஒன்று தான், எஸ்ஓபி ஒன்று தான், அட்டன்ஸ் ஒன்று தான், பஞ்சாலிட்டி ஒன்று தான், பேரல் ஒன்று தான், இதெல்லாம் ஒன்று தான். பட் இடத்துக்கு நம்ம வேலை பண்ணுறோம், அதுதான் ரோல் பேஸ். நான் என்ன ப்ளே பண்ண போறனோ அதுக்காக ரோல். 2வது அட்ரிபியூட்ஸ் பேஸ்ட் கண்ட்ரோல். இது என்னன்னா எந்தெந்த கம்பெனில அக்சஸ் வந்து சிஸ்டத்தில் வச்சிருக்காங்க அவங்களுக்கு மட்டும்தான் வரும். நீங்க மேனுவலா பண்ணீங்களா இங்க உள்ள போறதுக்கு? இப்போ வந்து விசிட்டர் நான் வரேன், நான் என்ன எப்படி பண்ணுவீங்க? நாங்க ஆக்சஸ் இது கொடுப்பீங்க இல்லையா? ஆக்சஸ் கொடுக்க மாட்டோம். இது கொடுப்பீங்க இல்லையா? ஸோ